யோசபாத் தேவனுக்கு பயந்த, கர்த்தருக்கு மிகவும் பிரியமான யூதாவின் ராஜா. ஆனால் அவர் தேவனுக்கு முன்பு மிகவும் பொல்லாதவராக விளங்கிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுடன் நட்பு கொண்டார். 2 நாளாகமம் 19:2 யெகூ என்னும் தீர்க்கதரிசி கர்த்தருடைய கிருபையால் காப்பாற்றப்பட்டு தன் வீடு திரும்பிய யோசபாத்தை பார்த்து, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா என்று அவருடைய கூடா நட்பு குறித்து எச்சரித்தார். இந்த கூடா நட்பு யோசபாத் தன் மகனான யோராமுக்கு பொல்லாத இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் மகளை விவாகம் செய்யும் நிலைக்கு கொண்டு சென்றது. அதன் விளைவு யோராம் என்னும் யூதாவின் ராஜா கர்த்தரை விட்டு மிகவும் சோரம் போனவனாய் சத்துருக்களிடம் அனைத்தையும் இழந்து பெரும் வியாதியினால் குடல்கள் சரிந்து யூதா ராஜாக்களின் கல்லறை கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. எனவே நாம் யாருடன் நட்பாக இருக்கிறோம் என்பதை குறித்து தேவ மக்கள் எச்சரிக்கையுடன் காணப்பட வேண்டாம். அனைவரையும் நாம் நேசிக்க வேண்டும். ஆனால் நட்போ தேவ மக்களோடு மட்டுமே காணப்பட வேண்டும். கூடா நட்பு அழிவை தரும்.